நான் சொல்றதுக்கு காரணம் இருக்கு நீ சச்சின். புரிஞ்சுக்கிட்டேன், உனக்கு நீ சொல்றது நான் எனக்கு இல்ல ஏத்துக்கிறேன்டா. அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண ஆ முடியணும்னா நீ என்ன பேராமீட்டர்ஸ்ல நீ வந்து முடிஞ்சுடா. எடுத்துருவ? இன்னைக்கு காலங்காலமா இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு let me அரசியல் tell வாதம் you இன்னைக்கு கொடுத்த சோழி let me இன்னைக்கு explain நைட்டு நைட்டு உதயநிதியால விடிய let me அட்மினிஸ்ட்ரேஷன் explain பண்ண விடிய let முடியுமா? இன்னைக்கு சோழி முடியுது. எப்படி எப்படி bro let me இன் explain வாட் பேராமீட்டர்ஸ், ஆ எந்த கிரவுண்ட்ல போச்சு நீங்க வந்து சொல்றீங்க? let me explain போச்சுடா. let me explain let me explain give me some space let me explain. அதாவது அதுல இருந்து எவ்வளவு பேர் வெளியே வந்திருக்காங்க அந்த கட்சியில புலவர்களே இருந்து? ஒரே ஒரு சாந்தமாக ரீசன். என்ன ஒரே ரீசன்? திமுகல இருந்து எவனும் வெளியில வரலையா? இல்ல ப்ரோ, அதுல இருந்து வந்தவங்க எல்லாம் என்ன ரீசன் சொல்லிருக்காங்கன்னு தான் நான் கேக்குறேன். எல்லா கட்சியில இருந்து வெளியே வராங்க, என்ன ரீசன் சொல்றாங்கன்னு தான் நான் கேக்குறேன். லீடர்ஷிப். அதிமுகல இருந்து வெளியில வந்தவங்க எல்லாம் என்ன ரீசன் சொல்லிருக்காங்க? திமுகல இருந்து வெளியில வந்து RS பாரதி ஐயா பிஜேபியில போய் இணைஞ்சாரு, என்ன டேய் ரீசன் நீ சொன்னாரு? கேட்ட கேள்வியை ஏத்துக்கிறேன்டா போறசா. ஐயா நான் கேட்ட கேள்விக்கு நீங்க என்ன பதில் டேய் சொல்லவே இல்லை ஐயா. அதான் அதுல இருந்து கேள்வி. வெளியே வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னு நான் கேட்டேன். நீங்க டேய் சொல்லுங்க, அந்த என்ன சொன்னாங்க, நீங்க சொல்லுங்க. ப்ரோ எல்லாருமே மேக்சிமம் சொன்னது அது வந்து உள்ளுக்குள்ள இருக்கிறது அட்டாக்ரசி. சட்டாக்கரிசினா என்ன சரி, எஜுகேட் பண்ணு. ஓகேவா? ஜெயலலிதா அம்மா பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அதுல என்னது ஆட்டோகிராட்டிக் கூடிய உச்சமே அதுதான், டெஃபினிஷனே அந்த லேடி தான். ஏய், எவ்வளவு பெரிய லேடியை ஆமா வச்சுக்கிட்டு நீ இத பத்தி தவறுதலா யாரையோ டேர்ம் பண்ணிட்டீங்க அந்த டேர்ம். ப்ரோ. ஏய் அந்த மாதிரி 2 லேடி நான் வந்து இந்தியன் இந்திரா பாலிடிக்ஸ்ல காந்தி. ரெஃபர் பண்ணுவேன்டா. 3 பேர் இன்ஃபேக்ட் 3 பேரு மம்தா, ஜெயலலிதா பிளஸ் இந்திரா காந்தி. இதுல வந்து பின்னக்கல் வந்து இந்திரா காந்தி வந்து 2 பேரோட கம்பேரே பண்ணாத. இந்திரா காந்தி வந்து இந்தியா இஸ் நெவர் எவர் கோயிங் டு சி another பிரைம் மினிஸ்டர் லைக் இந்திரா காந்தி அண்ட் ஆல்சோ didn't met it. ஏய் அவருக்கு நீ கேட்ட கேள்வி நானும் ஏத்துக்கிறேன்டா. பட் ஆனா நீ ஆட்சியே அவங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே நீ இதை சொல்றது அவருக்கு கேள்வி திரும்ப ஈஸியா கேட்பாரு. அவர் நீ என்ன டேர்ம்ஸ்ல சொல்றேன்னா நீ அந்த எல்லா டிஃபிஷியன்சியும் ஏடிஎம்கேக்கும் இருக்கும் டிஎம்கேக்கும் இருக்கும். நீங்க இது உட்காந்து நீ டிபேட் பண்ண போறியா? நிர்வாகம் பண்ண தெரியாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பேராமீட்டர். ஓகே நான் சொல்றேன், பண்ண தெரியாது இல்ல 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 சைது ப்ரோ, மறுபடியும் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. பண்ண தெரியாது இல்ல, பண்ண தெரியாதுன்னு நான் சொல்றேன். அதுக்கு ஆன்சர் சொல்றேன். இப்போ நீ ஓகே வந்துட்டு ஓகே என்னென்ன கிரவுண்ட்ஸ்ல வந்துட்டு கேக்குறாருன்னு சொல்ற, அவர் வந்து மேடையில நிறைய பேசுறது வந்து கோமாளித்தனமா இருக்குது, இதுல வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகுறாரு. நோ 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 அந்த நோ மாதிரி நோ நோ சொன்னா நோ கூட நோ பாருங்க, மறுபடியும் நீங்க புரிஞ்சுக்கல ப்ரோ. அவர் பேசுறதெல்லாம் வந்து ஒரு மாதிரி மேடை பேச்சு, அந்த ஒரு மாதிரி இந்த கேக்ல ஐசிங் பண்ற மாதிரி பேசுறாரு. அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அது வந்து கவர்மெண்ட் ஜெயிச்சுட்டு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவர் சும்மா சொல்றாரு, நம்மளும் ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் பண்றோம், அதெல்லாம் விட்டுருங்க. ஜெயிச்சு முடிச்ச டேய் நான் ஏடா சிரிக்கிற? அது உண்மைதான்டா. இதெல்லாம் இப்ப பேசுறதுக்கு நல்லா இருக்கும்டா. நீ சொல்லு. ஜெயிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஒரு அந்த ஸ்ட்ரக்சரல் ஃபார்மேஷன் கொடுத்து அவனுங்க ப்ராப்பரா அந்த கடைசி வரைக்கும் அதை எடுத்துட்டு போவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லைன்னு சொல்றேன். நான் சொல்லிக்கிறேன். இல்ல நான் சொல்லிக்கிறேன். கவர்மெண்ட் வில் பி ஆல்வேஸ் எய்டட் பை ஐபிஎஸ் அண்ட் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் தானே. நீ ஒன்னும் சீமான் மட்டும் தன்னந்தனியா கட்டி தமிழ்நாட்டுல உள்ள ஒரு 30 டிஸ்ட்ரிக்ட் அங்கதான் பிரச்சனையே. ஒரு கத்தி ஒரு உரையில 2 கத்தி இருக்க முடியாது சச்சின். சீமான் ஆல்வேஸ் திங்க் ஹி இஸ் a kind of peak intellectual. பதில் சொல்றேன்டா டேய். அப்பலாம் இல்லடா டேய். பீக் ஜெயலலிதாவே ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆபீசரோட கோஆர்டினேஷன் பண்ணி தான்டா. சிஸ்டம் வேற, லீடர் வேற. ஜெயலலிதாவே நீ சொன்ன ஆட்டோகிராட்டிக் லீடரு ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆபீசரோட கோஆர்டினேஷன் பண்ணி தான் தமிழ்நாடு புல் ஆஃப் பண்ணாங்களே தவிர்த்து சீமான்லாம் என்ன எந்த மூளைக்குடா என்னடா பேசுற நீ ஸ்டார்பாய்? என்னடா அரசு எந்திரன் ஒண்ணு இருக்குது, ஜெயலலிதா தப்பா நீ எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆக்சுவலா உன் क्वेश्चन தப்பு. ஜெயலலிதா 2016லயும் 2011லயும் பண்றத பத்தி எல்லாரும் பேசுனீங்களே, ஜெயலலிதா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு தோத்துச்சுன்னு எத்தனை பேர் சாயந்தரம் எனக்கு தெரியும். என்ன பண்ணிட்டு தோத்தாங்கன்னு தெரியுமா? அது அவங்க எப்ப திருந்தினாங்க தெரியுமா? அப்படி பண்ணி அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் திருந்தினாங்க. அது மொரட்டடி அந்த பீரியட். நான் சொல்றேன் அதுக்கு அப்புறமா திருந்தினாங்க. நிறைய ரிசல்ட் காமிச்சு அவங்க எல்லாம் மாத்தி இருக்குன்றது ஒத்துக்கிறேன். ஆனா நீ எல்லாரும் பக்குவப்பட்டு வந்திருக்கா. நான் இன்னொரு சொல்றேன், நான் சிம்பிளா சொல்றேன், என்டிகே கவர்னன்ஸ் பண்ணதுன்னு சொல்றேன். நீ சொல்ற ஆட்டோகிராட்டிக் பிஹேவியர் எல்லாமே சரி. சிலவங்க பாக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, அல்லது வந்து எல்லாம் ஒரு அரவணைச்சு போற மாதிரி இருக்கும். ஆனா அங்க நடக்கிற ஆட்டோகிராட்டிசம் வந்துட்டு உனக்கு தெரியாது. இப்போ நான் ஒன்னு சொல்றேன், இப்போ டிஎம்கே பொதுக்கூட்டத்துல போயிட்டு தலைவரா இன்னொரு ஆளை ப்ரொபோஸ் பண்ணிட முடியுமா? உன்னால பதில் சொல்ல முடியாது. நான் பதில் சொல்லிட்டேனேடா. ஒரே நிமிஷம், என்ன பதில் சொல்ல முடியுமா? நான் சொல்லிட்டேன். நான் சொல்றேன். இல்ல நான் சிம்பிளா கேக்குறேன். இது ரொம்ப ஹார்ஷான பதில் தான். என்னை உள்ள தூக்கி வச்சாலும் பரவாயில்ல. என்டிகேக்கு கவர்னன்ஸ் பண்ண தெரியும். நான் இருக்கும்போது வேணாம்டா. பதறாதடா.
என்டிகேக்கு கவர்னன்ஸ் பண்ண தெரியாது டேய் சச்சின் வேணாம்டா, ப்ரோ. நம்ம இருக்கு ப்ரோ. இந்த ப்ரோ டாபிக் வேணாம்டா. டேய் சும்மா தமிழக கேளு. முதல்வருக்கு சச்சின் இங்க பாரு, பண்ண ஆல்ரெடி தெரியுமாடா? நான் இங்க உட்காந்து இரு இங்க தமிழக நான் உட்காந்து இத முதல்வருக்கு பேசவே பண்ண கூடாது. தெரியுமான்னு கேக்குறேன்டா. உன்கிட்ட நேரான question டேய் தான். டேய் சச்சின் இங்க பாரு, இது இப்ப நம்மளோட டேய், டாபிக்கே கிடையாதுடா. ஒரே டேய் நிமிஷம் டிவிகே சச்சின் ப்ரோ, பத்தி பேசிட்டு இருக்கோம். சச்சின் நான் வந்து இல்லடா, நீ சச்சின் கேட்ட நான் வந்து கேள்வி ஏற்கனவே நான் பல ஐடி தாவி ஒரே இருக்கேன். நிமிஷம் ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்லிடுறேன். நான் ஏற்கனவே பல ஐடி தாவி வந்திருக்கேன். அதுக்கு டேய், நீ தான் காரணம். ஆனா இப்ப ஆனா மறுபடியும் நான் அதே டேய், ஒரே இடத்துல கொண்டு நிமிஷம்டா. போய் நிறுத்த பாக்குறேன். கவர்மெண்ட் வில் பி எய்டட் பை ஐபிஎஸ் and IAS ஆபீசர்ஸ் நான் முழுமையா நம்புறேன்டா. நீ சீமான் அப்கோர்ஸ் எஸ் சீமான் மட்டுமே ஒத்த கொம்பை ஏறி தமிழ்நாடு முழுக்க சுத்தி வந்தெல்லாம் இங்க ஒன்னும் கலட்ட போறது இல்லடா. திரும்பவும் சொல்றேன், சச்சின் do you really think I don't know அதை government is aided தாண்டா by IAS அதை and IPS தாண்டா officers? ஓகேடா. டேய் நான் சொல்லுவா என்டிகே டாபிக் வேணாமே விட்டுறேன். ஏங்க நம்மளே உட்காந்து ஃபியூல் பண்ற மாதிரி இருக்கு. Fine. ஏன்னா நம்ம அன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம், சீட் கன்வர்ஷன் பத்தி பேசணும். நீ கேட்ட நீ கேட்ட கேள்விக்கு மட்டும் நான் பதில் சொல்லு. ஒரு சும்மா ஷார்ட்டா முடிச்சிடுறேன். நீ சொன்னல என்டிகேவுக்கு நீ வீசுற கல்ல அவனுக்கு திருப்பி நம்ம மேலயும் வீசுவாங்கன்னு. நான் அதுக்கு என்ன பதில் வச்சிருக்கேன்னா, எனக்கு இவரு மேல நம்பிக்கை இருக்கு. எல்லாரும் சொல்றதையும் கேட்டுக்கிட்டு இவரா ஒரு நல்ல முடிவு எடுப்பாரு, அக்செப்ட் பண்ணிப்பாரு. இஸ் டாலரண்ட். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஐ எம் கன்சிடரிங் சீமான் இஸ் இன்டாலரண்ட். அதனால அதை சொல்றேன். இது நீ செயற்பு இருக்கும்போது பேசுறேன்னு வச்சுக்கோங்க, அவரு வீறு கொண்டு எழுவாடுறா. ஜூன் 4th அப்புறம் தான் அவரு ஃபுல் டைம் டிவி. நாங்க எங்க மத்த கட்சியுடைய பிரச்சனைக்கு நான் எங்க வீர் கொண்டு இல்ல சயதனா நீங்க என் மேல கோபப்பட்டு நான் உங்களை எப்படி பாக்குறேன்னா, நான் உங்களை இருங்க ஒரே நிமிஷம். நான் உங்களை ஒரு கட்சி சார்பா நான் உங்களை பார்க்கல. உண்மையா நான் செய்யத் ப்ரோ வந்து கட்சி சார்பா ஒரு கொள்கையாளனா நான் பாக்குறேன். அதனால வந்துட்டு அந்த கொள்கையை ஏத்துக்கிட்ட காட்டினும் அது நம்ம வெட்டுருவோமே. ஒரு குமார் ப்ரோ சரி ஓகே, நானா சொல்லிட்டேனே. அவரு என்ன ரொம்ப நேரமா நிறைய பேர்ல பதில் சொல்லு கேட்டுட்டே இருந்தாரு. சொல்லுங்க ப்ரோ. எனக்கு இதுல இருந்து வெளியே வரதுக்கு ஒரு பேட் நியூஸ் சொல்லிட்டு வெளியே வரேன், கிளம்புறேன். பேட் நியூஸ் என்னது? 22 வில்லு ரிலீஸ் கன்ஃபார்ம். ஐயோ ஐங்கரன் அவன் என்ன ப்ரோ என்ன நினைச்சு? சரி நான் போய் பாப்பேன், அது வேற விஷயம். அதையும் அதுக்கும் வெயிட் பண்ணுவாங்க. சும்மா என்ன இல்ல அதுல பாட்டு காமெடி அதுன்னு போயிரும். நல்ல பிளாஷ்பேக் ரிமூவ் பண்றாங்க. அது அது அப்பவே கட் பண்ணாங்களே. ஃபர்ஸ்ட் டைம் ஒரிஜினல்லே தியேட்டர் கட் பண்ணிட்டாங்க. இல்ல ஏன் அதெல்லாம் வந்துட்டு பிரபுதேவாவை தெரியுன்றதுக்காண்டி பண்ண படம் தானே. அதெல்லாம் வந்து பழக்கத்துக்காண்டி பண்ண படங்கள்ல அதுவும் ஒண்ணு நினைக்கிறேன். இல்ல நம்ம அதை தாண்டி நம்மளால எப்பயுமே ஒன்று பண்ணுவாப்ல ஒரு காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா திரும்ப அவங்களோட ஒர்க் பண்ணுவாங்க. வடிவேல் பிடி இல்ல இது டைரக்டராவே சொல்றேன். அட்லி, பிரபுதேவா, பேரரசு, முருகதாஸ், போக்ரி எல்லாருமே பண்ணிருப்பாப்ல. 2 இல்லனா 3 பண்ணிருப்பாப்ல. ஒரு படம் வந்து அவரோட மார்ஜின், அதாவது அவரோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் அவுட் ஸ்மார்ட் பண்ணதுன்னா திரும்ப இன்னொரு பண்ணுவாங்க. அல்லாம வில்லு ரிலீஸுக்கு முன்னாடி சரியான ஹைப். நீங்க அந்த ஒரு விஜய் டிவி ஃபங்க்ஷன்லாம் தனுஷ் பேசியிருப்பாப்ல, வில்லுவும் படிக்காத வருது, ஆனா வில்லு வருதேனா அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாப்ல. சோ அவ்வளவு பெரிய ஹைப் இருந்துச்சு. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் டைம் ஐங்கரனும் வந்தது. ஐங்கரன் ப்ரொடக்ஷன்ங்கிறதே வந்து ஒரு பெரிய இதா இருந்துச்சு ஓவர்சீஸ்லாம் அந்த டைம்ல. அகைன் இப்ப இதனால இப்ப ரைட்ஸ் வச்சிருக்க எல்லாரும் ஆளாளுக்கு இப்ப கில்லியை பாத்துட்டாங்க. இவ்வளவு பெரிய ஒரு படம் பார்க்க முடியுதுன்றத பாத்துட்டாங்க. இப்ப எல்லாரும் ரைட்ஸ் வச்சிருக்கவங்க எல்லாரும் அது மொக்க படமா இருந்தாலும் 26 அப்புறம் ரொம்ப தேவைப்படும் சொல்லுங்க. எனக்கு புரியல. எனக்கு புரியல. நான் என்ன சொன்னா கேக்குறேன். எனக்கு சுத்து வட்டாரத்துல நியூஸ் வந்துச்சு, அதை சொல்றேன். நாங்க 26 அப்புறம் ஆமா அவர் வந்து அடுத்த வருஷம் சம்மர் வராரு. அடுத்த வருஷம் இப்ப இமீடியட்டா இவங்க உங்கள்ட்ட அந்த ரைட்ஸ் இருக்கு, அது ரிலீஸ் பண்ணி அட்லீஸ்ட் குஷியும் சச்சினையும் ஒரே டைம்ல ரிலீஸ் பண்ணா நிக்காம இருந்தா சரி. ஏன்னா 2 பேருமே ரெடியா இருக்காங்க. இல்ல அடுத்த வருஷம் சம்மருக்கு வந்துட்டு கலைப்புலி காணுவோம் இறக்கி அவரெல்லாம் காசு பாக்குறதுல நம்பர் 1 அவரு. அதான் இப்ப எல்லாருமே யாரெல்லாம் காசு இருக்கோ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு கில்லில. ஏன்னா யாருமே இவ்வளவு பெரிய மார்ஜின் வரும். ஆனா அதுல பியூட்டி என்னன்னா சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி அக்வயர் பண்ணதுதான் ப்ரோ. உண்மையாவே செம்ம ஒர்க் ப்ரோ. தமிழ்நாடு ஃபுல்லா ஆமாமா அது சரியான ஒர்க். அர்ஷத் நம்மாலே சச்சினை மட்டும் இன்னும் நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கி போட்டு விட்டாங்கன்னா தெரிக்கும். இந்த வருஷமே போட்டுருக்கலாம், நல்லா இருக்கும். இந்த வருஷம் உனக்கு ஸ்பேஸ் இல்ல. இந்த வருஷம் ஸ்பேஸ் முடிஞ்சு போச்சு உனக்கு. ரொம்ப நம்பிக்கையா பண்ண ஃபர்ஸ்ட் ரிலீஸ் புது படத்தோட ரிலீஸோட இது ஞாபகமாயிருச்சு. வந்து எல்லாமே கூடி வந்துச்சு. உண்மையாவே சொல்றேன். ரஃப் பேட்ச், சம்மர் ஹாலிடே பிளஸ் உனக்கு பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் ஹிஸ் கேரியர், பெஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷனு எல்லாமே கூடி அமைஞ்சு தூக்கிட்டு போகுது. அது பாட்டில் தூக்கிட்டு போயிருக்கு எங்கேயோ.
இன்னொரு படம் அப்படிலாம் அமையாது. அதெல்லாம் இன்னொரு tough. படம் இதே bro, மாதிரிலாம் அதெல்லாம் அமையாது. 7 லட்சணத்துல உச்சம் பெற்ற ஆக்சுவலா உச்சம் பெற்ற உங்களுக்கு ஒரு வந்து படம் 20 எத்தாடா எப்படா இங்க பிரீமியர் ஆச்சு இந்தியால? 20. உங்களுக்கு 19, எங்களுக்கு எனக்கு 20. 18 எங்களுக்கு 18 ஈவினிங் எனக்கு ஓகேவா. எங்களுக்கு எப்போ எலெக்ஷன்னால ஒரு டே லெஸ்ஸர். ஓவர்சீஸ்ல தியேட்டருக்கு முன்னாடி போய் குழந்தைங்க எல்லாம் ஆட ஆரம்பிச்சாங்களோ அப்பவே எனக்கு தெரிஞ்சு அங்கேயோட எப்பவுமே ஒரு 10 டைம்ஸ் இங்க மேக்னிடியூட் ஜாஸ்தியா இருக்கும். அங்கேயே ஆட ஆரம்பிச்சிட்டானுங்க, அப்பவே தெரிஞ்சிருச்சு. அந்த பிரான்ஸ் செலிப்ரேஷன் அப்பவே தெரிஞ்சிருச்சு ரிசல்ட். ரைட், அவங்களுக்கு முன்னாடி பாத்துட்டோம், பட் எனக்கு இங்க ஒரு இங்கேயே ஆட்டானுங்க எனக்கு கனடாலயே. ஒரு டவுட். நம்மலாம் பேசுறோம்ல இதெல்லாம் விட்டுட்டு போறாரேன்னு, அவர் மனநிலை எப்படி ப்ரோ இருக்கும்? உண்மையாவே அப்பா என்ன மாதிரியான ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் இருந்திருந்தா எனக்கு போதும்னு. ஆக்சுவலி என்ன ஒருத்தன் டேக் பண்ணி இனிமே உங்களுக்கு ரீ ரிலீஸ் மட்டும் தான் உண்மைதான். ஐயோ என்ன மாதிரியான மென்டல் ஸ்ட்ரென்த் இருந்திருந்தா ரீ போதும் ரிலீஸ் பண்ண முடியும் நம்மளுக்கு. இல்ல அந்த ரீ ரிலீஸ் படத்தையாவது தாண்ட அவனை குவாட் பண்ணி அந்த கலெக்ஷனே தாண்ட அவரோட சொல்றாங்க. மனநிலை வந்துட்டு அவர் வந்து ரொம்ப இல்ல ப்ரோ, அதுல அவர் கரெக்டா இருக்காரு. பிளான் பண்ணி வச்சிருக்கிறதுனால அவர் வந்து ப்ரோ ஒருத்தர் வந்தாரு ரிலீஸ் பண்ணிக்கிட்டு, அது அத பத்தி ஒரே நாள்ல போட்டு டெய்லி அவர் வந்து மெஷர்டா தான போயிட்டு இருக்காரு. 26 கோட்டை நோக்கி. இல்ல ஜெயஸ் ப்ரோ, எவனாலையும் ஒரிஜினல் படம் ரிலீஸ் அடிக்க முடியலன்னு தலைவர் ரீ ரிலீஸ் பண்ணி இதையாவது அடிக்கடான்னு விளையாட விட்டுருக்காரு. நண்பர் வந்தாரு. அன்னைக்கு 3 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்றவங்க எல்லாம் மிகப்பெரிய ஸ்டார்னு பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஆடியன்ஸ் அப்படின்னு. சும்மா நடுவுல கொஞ்சம் இது பண்ணுவோம். கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆமா, அந்த மேலேயும் உங்க பாஸ் உங்களுக்கு தான் ஃபார்வர்ட் பண்ணுவாரு. இல்ல அது என்னன்னா ஒரு மாதிரி நமக்கு எம்பாரசிங்கான சிச்சுவேஷன் இருக்கு. நிறைய பேர் ஒரு டவுட், யூடியூப் வீடியோல இருந்து சென்டிமெண்ட் அனாலிசிஸ் எடுக்க முடியும் தானே? யூடியூப்ல என்ன அனாலிசிஸ்? சென்டிமெண்டல் அனாலிசிஸ் புரியலையா சச்சின், என்ன சொல்றீங்க? அப்படி இது இல்லையே, எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் அதை எஜுகேட் பண்ணிட்டு வரேன் அதை பத்தி. இல்ல ப்ரோ, ஒரு வீடியோல இருந்து அந்த வீடியோவுக்கு வந்திருக்க கமெண்ட்ஸ் பிளஸ் லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் வியூஸை வச்சு அந்த வீடியோல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எவ்வளவு, நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் எவ்வளவுன்னு சொல்லிட்டு பெர்சன்டேஜா எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். அது வந்து லைக் டிஸ்லைக் ரேஷியோ எடுக்க முடியும். லைக் டிஸ்லைக்ன்றதெல்லாம் நீங்க சொல்றது ரொம்ப சின்ன சாம்பிள் ஸ்பேஸ். நான் அதுக்கு கூறிய கமெண்ட் இப்போ ஒரு 1,00,000 கமெண்ட் வந்திருக்குன்னா அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எதை நோக்கி அந்த வீடியோ பத்தி இருக்கு? ஏன்னா அது எனக்கு தெரியல. அப்ப தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் ஏதாவது பண்ணி கொடுப்பாங்க. அதத்தான் சொல்றேன். யூடியூப் வச்சுனா யூடியூபோட பேக் எண்ட்ல அந்த மாதிரி தான். யூடியூப் வச்சு நான் சொல்றேன். அந்த நிறைய இப்போ அந்த அனாலிசிஸ் சாஃப்ட்வேர் ட்விட்டருக்கே நிறைய இருக்குல்ல, அந்த மாதிரி அதுல ஏதாவது இது பண்ணி கொடுக்கும். இல்ல ஏன் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் நம்ம அரசியல் இது ஜேர்னிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா யூடியூப்ல அவ்வளவு தளபதி வீடியோ வரும்போது அது நம்ம சும்மா நம்ம இங்க இருக்க ஃபேன்ஸ் மட்டுமே டிவின்னு வருதுடா, எக்ஸ் பிளாட்ஃபார்மோட டிவி, அதுவே செமையா இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல இப்ப இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வச்சிருக்கணும்னா கண்டிப்பா ஒரு டிவி சேனல் வேணும் உங்களோட இதெல்லாம் இது பண்றதுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கேப்டன் நியூஸே இல்ல, கேப்டன் டிவி இது இல்ல, முடிஞ்சு. அவங்க டிஜிட்டலா தான் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து நமக்கு அக்ரெசிவா அந்த டிஜிட்டல் நம்ம சொல்ல தேவையில்ல. ஏற்கனவே நம்மளோட ஸ்ட்ரென்த்ன்றது எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த தனித்தனி சேனல்லா நிறைய உங்க டிஎம்கேலாம் வச்சிருக்காங்கல்ல, சின்ன சின்ன சேனல்லா, இந்த யாரோ பேசுறாங்கல்ல, அந்த மாதிரி நம்மள்ட்ட நிறைய சேனல் இருக்கும். இன்னைக்கு தேதிக்கு இந்த மைனர் மாதிரியான ஆட்கள் எல்லாம் காசை வாங்கிட்டு அசால்ட்டா ஒரு அவதூற பரப்பிட்டு ஓடிடுறானுங்க. ஆனா அதை பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆகிற பீப்புள் இருக்காங்கன்றதுதான் வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. அதை ஓரளவு நான் சொல்றேன், அதை ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா என்கவுண்டர் பண்றது நாம் தமிழர் கட்சி தான். நான் கூட பெருசா ஏதோ சொல்ல இல்ல அவனுக்கு எவ்வளவோ பண்ண பார்த்தாங்க. நான் ஒத்துக்கிறேன். நான் ஏன் அதை நான் எடுத்தேன் தெரியுமா? அந்த பாயிண்ட் டிஜிட்டல் மீடியாவை பாரு, எக்கச்சக்கமான வந்து ரொம்ப கருத்தியல் ரீதியாவும் சரி, உனக்கு வந்து சித்தாந்த ஐடியாலஜிக்கல் வார் நடத்துறது யார் தெரியுமா? திராவிடமா தமிழ் தேசியமாங்கிற ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்க. புரியுதா இல்லையா? அது நம்ம அதை அக்ரி பண்ணலாம். இல்ல நம்மளுமே அதுல எஜுகேட் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு மைனரா இருக்கட்டும், மில்டனா இருக்கட்டும், ஈஸியா போட்டுறாங்க. அதுக்கு பீப்புள் இருக்காங்க, ஆடியன்சஸ் இருக்காங்க. நம்ம வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நம்ம ஒரு ஃபேன் பேஸ், நம்மளை சுத்தி இருக்க மக்கள், நம்மளை சுத்தி இருக்க ஃபேமிலி, நம்ம அப்பா அம்மா, நம்ம தம்பி
தங்கச்சின்னே இருக்கக்கூடாது. அவனை பாக்குற ஆடியன்சஸ் எல்லாம் அவன் வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றானோ நம்ம அதுக்கு ஆன்டிடோட் மாதிரி நம்ம அதுக்கு எதிர்வினை ஆற்றிக்கிட்டே இருக்கணும். அதுக்கான வேலைகள் வந்துட்டு அவரு பாப்பாரு, நம்மளுமே இப்போ. ஏன்னா அது இப்போ வந்த February 2 அனௌன்ஸ்மெண்ட் வருது, வேலையில இறங்கிட்டாங்க. மில்டன் அவன் இவன்லாம் போட்டு என்னென்னலாம் அவதூறு பரப்ப முடியுமோ அவர் அதை கவுண்டர் பண்றதுக்கு நம்ம நிறைய சேனல் வேணும். அதுதான் இங்க இருக்க அது மிகப்பெரிய வந்துட்டு need of அது அதுவே counter கிரியேட் பண்றது. ஆகும்னு நினைக்கிறேன் ப்ரோ. நான் எப்படி நினைக்கிறேன்னா இல்ல கவுண்டர் பண்ணோம், இல்ல அதையும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணும் கரெக்டா. இல்ல அது அது இல்ல பெரிய ஸ்ட்ரீம்லைன் டாஸ்க். பண்ணுவாங்க. அது கண்டிப்பா அங்க பயங்கர ஸ்ட்ரீம்லைன்டா இருக்காங்க. அது அந்த மாதிரி ஸ்ட்ரீம்லைன் ஆனா பண்ணணும். அவங்க எல்லாம் கொஞ்சம் பெரிய சேனல்ஸா இருக்கானுங்க. ஆக்சுவலி அவனுங்க எல்லாம் ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம இப்போ இல்ல அதான் இப்போ சொல்றேன் இப்போ சச்சின். ஆரம்பிச்சது நம்ம அந்த எலெக்ஷனுக்குள்ள ரெடியா இருக்கணும். அந்த இல்ல கடைசி எலெக்ஷனோட ஒரு 4 months இருக்கும் தெரியுமா முன்னாடி, ஜேஸ் ப்ரோ, இல்ல சச்சின் அதான் அதுக்குள்ள ரெடி சொல்றேன். அது பண்ணணும். பயங்கர இல்ல ஸ்ட்ரீம்லைன்டா நீங்க இருக்காது. பிளிப் பத்தி உங்களுக்கு நான் அது ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனலா தான் எனக்கு தெரியும். அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு அது என்னன்னு. உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்துச்சா ஜேஸ் ப்ரோ? எனக்கு முன்னாடியே கொஞ்சம் சொன்னாங்க இவங்க எனக்கு வந்துட்டு தெரியாது. எனக்கு ப்ரோ யூடியூப் டிஎம்கே இல்ல ப்ரோ எனக்கு டிஎம்கே எனக்கு தெரியும் எனக்கு தெரியும். எனக்கு ப்ரோ ப்ரோ டிஎம்கே டிஎம்கே ஆக்சுவலா தெரியும். எவன் ரொம்ப வெனாமஸ் தெரியுமா? உண்மையாவே அவன் வந்து டிஎம்கேக்கு தான் சப்போர்ட் பண்ணி மித்தவன் அடிச்சான்னா அவன் ஓகே. இந்த சாஃப்ட் ரொம்ப சாஃப்டா இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க வீடியோக்கள்ல. எப்படின்னா இப்ப துணிவுக்கு வந்துட்டு எல்லாருக்குமே கிழிஞ்சிருச்சேடா, எல்லாருக்குமே இல்ல ப்ரோ தெரிஞ்சிருச்சு இப்போ. கிழிஞ்சிருச்சு தான். ஆனா அந்த நோ ரிவ்யூ துணிவு. ஏன்னா அந்த படம் வந்துட்டு மக்களை வந்துட்டு எஜுகேட் பண்ணுது. எந்த விஷயத்துல கிரெடிட் கார்டை தப்பா யூஸ் பண்ணாங்க எஜுகேட் பண்ண. ஆனா மூதேவி இதுக்கு தான் இந்தியன் கவர்மெண்ட்டே அடிக்கடி உனக்கு ஆட்டோமேட்டட் கால்லையும் மெசேஜ்லையும் சொல்லி தெரியுறானே. இதுக்கு ஒரு படம் எடுத்திருக்கான், அதுக்கு நீ நோ ரிவ்யூ அந்த படத்துக்கு அப்ரிஷியேட் வேற பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா ஆமா. இதெல்லாம் இதுதான் பெரிய இரு, இந்த பெரிய குரலை நான் எங்கேயோ கொத்தடிமை. கேட்டிருக்கேனே. டார்கேரியன் ஹரிஷ் ப்ரோ தமிழ் டார்கேரியன். தமிழ் space. ஏய் டைம்பாஸ். மிலிட்ரி, நீ என்ன இங்க? இப்போ அவர் ரொம்ப நேரமா ரொம்ப இருக்காரு சைலண்டா ப்ரோ. இருந்தேன். என்ன டார்கேரியன் என்ன ப்ரோ என்ன நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் இந்த ஆச்சு. பக்கம்லாம் இதெல்லாம் கார்த்திக் பிரேக் ஆகுது பிரேக் ஆகுது ப்ரோ வாய்ஸ். ப்ரோ வயலின். எனக்கு தெரிஞ்சு செயற் ப்ரோக்கு இருக்க காந்த குரலுக்குலாம் ஒரு பாட்காஸ்ட போட்டு டக்குன்னு டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் கிழிச்சு தொங்க விட்டு மாஸ் காமிக்கலாம். ப்ரோ துபாயில இருந்து வாய்ஸ் வர லேட் ஆகுது. எங்கெங்க எதை பேசினாலும் வந்து அந்த செல்போன் எடுத்து காட்டுற மாதிரியே வந்து அரசியல் வந்துட்டாரு, அப்புறம் ஓட்டுன்னே சொல்றாங்க. அது எனக்கு புரியவே இல்ல. என்ன நடந்தாலும் ஓட்டு விழாது, ஓட்டு திகார் விழாது, திகார் ஓட்டு விழா அப்படிங்கன்னா அப்படிதாங்க எனக்கு சொல்றாங்க. எனக்கு புரியல. அப்போ போய் எல்லாத்துக்கும் ஆல்ரெடி இல்ல போட்டு என்னடா இங்க பாரு, என்ன செத்தவனுக்கு தெரியுமா கேக்குறாங்க, இப்போவாது நாங்க தான் வின்னர்னு சொல்லிரு அப்படின்னு இல்லாத டேட்டாவை சொல்லிட்டீங்கன்னா உனக்கு ஓட்டு போட்டுற போறியா? ஆமாடா, நீ தாண்டா ஜெயிச்சு. போக்கிரி ஆழ்வார் கிளாஸ் கிளாஸ்ல ஆழ்வார் தான் போக்கிரி ஜெயிச்சு ஆழ்வார் ஒத்துக்க. கிளாஸ்ல ஆழ்வார் இல்ல தான் அப்படி ஜெயிச்சிருக்காங்க. கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்வார் இஸ் பெட்டர் than போக்ரி அப்படி சொல்லணும். ஓ அப்படி. ஓகே ஓகே. நாம தான் அக்ரி ஆனா பண்ணிட்டோமே இத ப்ரோ. ஒரு பக்கம் இத சிரிப்பா எடுத்துக்கிட்டாலும் எனக்கு ட்விட்டர்ல பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும். என்னன்னா இங்க ஒரு சண்டை நடக்கும், இதுக்கே உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன்டான்னு ஒருத்தன் போவான். எனக்கு அப்ப தோணும், சரி ஓகே அவன் கையில இருக்கிறத அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இத பேசுறான் அதெல்லாம் ப்ரோ ஒரு பக்கம் இல்லனா தோணும். இல்லனா மட்டும் அவன் ஓட்டு போட்டுருவானா? இல்ல இல்லனாலுமே அவன் அவன் போட மாட்டாங்க. போடுறான். இல்லங்க அது ஓகே தாங்க. அத கூட அவன் சும்மா விளையாட்டா அவன் கையில இருக்கிறத வந்து அவன் என்னவா யூஸ் பண்ணிட்டு இருக்கான்றது அவன் தனக்கு எவன்லாம் பிடிக்காதோ அப்படின்னா அப்படி இல்ல ப்ரோ, போட்டு இப்ப அவனுக்கு ஃபேனா இருக்கிறது ட்ரூவா ஃபேனா இருக்கவங்க யோசிப்பானுங்க, நமக்கு ஏற்றா இருப்பானுங்களே. அவனெல்லாம் திருத்த அவனுக்கு ஃபேனை முடியாது. தாண்டி நமக்கு ஏற்றா இருக்குவான். அவன் தான் பண்றது இந்த மாதிரி வேலை. இல்லடா இல்ல அவன் தான் மேக்ஸிமம் போன இருப்பான். வருஷம் ரிலீஸ் ஆனதுல எந்த படம் எவ்வளவு கலெக்ஷன் ஆயிருக்குன்னு அபிஷியலா அவன் ப்ரொடக்ஷன் கம்பெனி ரிலீஸ் பண்ண ஆனா டேட்டா ஹரிஷ் ப்ரோ இவங்க குரூப்போட அதுக்கு புதுசா ஒரு ஓட்டு போட குரூப். மாட்டேங்கிறாங்க ஒருத்தன் வந்து. இல்ல ஹரிஷ் ஒன்று சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. நம்ம வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் கூட்டம் இருக்கு. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு வந்து அவன் செத்தாலும் போட மாட்டான். இவ்வளவு இந்த தியரியை வந்து அவன் வந்து பந்தயம் கட்டிருக்கான். 1% தான் ஓட்டு நீங்க வாங்குவீங்கன்னு பந்தயம் கட்டிருக்கான். யாரு ப்ரோ? அவன் வந்து 2009 என் ஃப்ரெண்டு ஒருத்தன், உங்க இங்க இருக்க நம்ம 1% தான் வாங்குவோமா? காலேஜ் ஒரே 1% சரி தான் நீங்க அப்ப வாங்குவீங்கன்னு கெட் 1 லட்ச ரூபா ரெடி. பந்தயம் 1 கட்டிருக்கான். லட்ச ரூபாயா? 1 லட்ச ரூபா பந்தயம் கட்டிருக்கேன் என்கிட்ட. நானும் கட்டிருக்கேன். அப்போ 1 லட்சம் ரூபா உங்களுக்கு கிடைக்க ப்ரோ போகுது. அவரு அந்த எல்லா இந்த தடவையும் பந்தயம் கட்டுவாரா ப்ரோ அதே இதுக்கு? நாளைக்கு வருவீங்களா? இல்ல சந்தேகத்தை இதுல நாங்க இப்ப வரலாமா? இப்ப என் சர்க்கிள்லயே இருக்க ஒரு சில பேர் டிஎம்கேல இருப்பாங்க, ஏடிஎம்கே. அவன் என்ன சொன்னா, டேய் மினிமமாவது யோசிச்சாலும் 5% அவங்க வாங்கினா உங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லைன்றான் அவனுங்களை பொறுத்த வரைக்கும். இவர் வந்து 2009 அந்த ரஃப் பேட்ச் இருக்குல்ல, அவர் தான்
ஸோ அவனுங்கள்ட்ட போய் நம்ம பேசிடே நீ சண்டை போட்டு நான் சண்டை போட மாட்டேன் நீ ஓட்டு போட்டுறான்றது பேசுறதே அட்டர் வேஸ்ட். அவனுக்கு கடைசி வரைக்கும் அப்படிதான் இருப்பானுங்க. இவங்க கூட சண்டை போடலாம் ப்ரோ. புதுசா ஒரு குரூப் படி நீ உங்க கூட எல்லாம் சண்டைக்கே நாங்க வரலடா ஏன்டா எங்களை இழுக்கிறீங்கன்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க ப்ரோ. இல்ல இதுல என்ன ஒரு பெர்செப்ஷன்னா சாரி இது மட்டும் சொல்லிக்கிறேன். அதாவது இந்த மாதிரி நெகட்டிவிட்டி வேணான்னு இங்க நம்ம சொல்றத வந்து என்னமோ நம்ம நெகட்டிவிட்டி பண்ணாம இருந்தா இவனுங்களோட ஓட்டை கேட்கறதுக்காக அதை சொல்றோம்னு நினைச்சுக்கிறானுங்க. அந்த ஒரு பேசிக்க மிஸ் பண்ணிடுறாங்க. நல்லா அரிசி ஒண்ணு முடிஞ்ச அளவுக்கு போடான்னு போயிடுறது. இல்லைன்னா இந்த ராபின்சனுக்கு ஒரு தடவை கொடுத்துட்டேன் பாத்தீங்களா, மொத்தமா 15 இல்ல 2-3 ரெக்கார்டிங் கேட்டேன். அந்த பீஸ் என்னைக்காவது மாட்டுச்சுன்னு வைங்களேன், ஆள் இல்லதான் ஓவரா பேசுறாங்க. இல்ல ஜெயசூர்யா ப்ரோ, அந்த 2000 ஒரு ரஃப் பேட்ச் சொன்னீங்கல்ல, அப்ப நின்று இருந்தா கூட அவர் 1% இதுல ஆக மாட்டாரு ப்ரோ. அவர் எப்ப நின்றாலும் 1% சான்ஸே கிடையாது. ஆனா ஹரிஷ் ப்ரோ தனி மரமா இருக்கேன் ப்ரோ, யாரும் வர்றது இல்ல. அங்க எதுக்கு அங்க போய் மரமா இருக்கு, அங்க போய் மரமா நின்று கல்லடி வாங்குறதுக்கு ப்ரோ. என்ன வடக்கு நண்பர் ஜகா வாங்கிட்டாரா என்ன போட்டியில இருந்து? இல்ல அவர் ஏதோ நான் அரசியலே பேச மாட்டேன் வாபஸ் வாங்கிக்கிறேன்னா ஏதோ பேசுன மாதிரி நடுவுல ட்வீட்ஸ் எல்லாம் பார்த்தேன். வாய்ப்பு இல்லையே. இல்ல அவர் சொன்னாரு என்ன சொன்னாருன்னா ஜூன் 4 ரிசல்ட் நெகட்டிவ், இவரு சொன்னது நெகட்டிவா வந்துச்சுன்னா நான் அதுக்கப்புறம் அரசியல் பேசலைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்பனா ஒருத்தர் இப்ப பேசுறது அரசியலா? ஒரு சங்கி க்ளோஸ். ஹலோ ஏபி பை பை ஓசிபி. அதெல்லாம் பெரிய இல்ல ரிசல்ட்ங்கிறது எந்த ரிசல்ட்ட சொல்றீங்க? ஓவரால் பிஜேபி இல்லங்க, அவரு தமிழ்நாட்டுல அண்ணாமலை ஜெயிக்கிறது மட்டும் கோயம்புத்தூர் 6-6. இல்ல கார்த்திக் ரவிவர்மா ப்ரோவை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன சொல் தவற மாட்டாரு. அதுல ஒரு குறைந்தபட்ச நேர்மை இருக்குது. அவர் பெட்டு கட்டுவாரா? ஆல்ரெடி கட்டி இருக்காருங்க. ஒருத்தர் வந்து நிறைய பேர் கட்டி இருக்காருங்க. நிறைய நம்ம தினேஷ் நீங்க இருக்க ஒருத்தரே நினைக்கிறேன், யாரோ உங்க சர்க்கிள் இருக்குல்ல சச்சின், அவரே கட்டியிருக்காருன்னு நினைச்சேன். ஆமா தினேஷ் கட்டியிருக்காரு. எங்க ஸ்பேஸ்லயும் எனக்கு வர அவரு இப்போ தொப்பிய மாட்டிக்கிட்டு வெற்றிமாறன் படம் ஃபிளாப் ஓடாதுன்னா அவர் மாதிரி தெரியுறாரு நம்ம வடக்கு. ஹரிஷ் அப்படிலாம் பேச வேணாம் ஹரிஷ், ஜூன் 4க்கு அப்புறம் பேசிக்கலாம். இல்ல எனக்கு ஒரு டவுட், அமீரை புடிச்சு அடிக்கிறாரு. யாராவது புடிச்சு அடிச்சாங்கன்னா ஏதாவது அந்த பக்கம் ரிப்பர்கஷன்ஸ் இருந்தா அடிக்கலாம். எவனுமே கேள்வி கேட்காதவனை புடிச்சு அடிக்கிறதுல எந்த விதமான பூட்ன வீட்டுல தானே கத்த